இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹ. சீதாபதியான ராமனை வணங்குவோம். தற்போது நாம் 9 அடி உயர ராமனை தரிசிக்க ராமன் கோயில் என்னும் ஊரை அடைந்துள்ளோம். சென்னையிலிருந்து அரக்கோண மார்க்கம் புகைவண்டி மார்க்கம், அதில் செஞ்சிபாணம் பாக்கம், அதிலிருந்து சற்று தொலைவில் ராமன் கோயில் ஊர் வருகிறது. இங்கே தாசரதி கல்யாண ராமர் சன்னதி பிரசித்தி வாய்ந்தது. ஆனால் உள்ளூர்வாசிகளுக்கு நன்கு தெரிகிறது, இனி வெளியூரிலிருந்து பலரும் வர வேண்டும், இங்கு ராமனை தரிசிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் பயனே ஆங்காங்கு அவரவர்கள் ஊருக்கருகே இருக்கக்கூடிய ராமர் கோயிலை தெரிந்து கொள்ள வேண்டும். பக்தர்கள் அந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும், தங்களால் என்ற தொண்டுகளை புரிய வேண்டும், ராமனின் அருளை பெற வேண்டும். இதுதான் பயன். ஆகவே கண்டிப்பாக ஒத்தொத்தரும் இந்த நிகழ்ச்சியாகட்டும், எதன் மூலமாகவோ உங்க ஊர் ராமனை பற்றி தெரிய வந்தால் கண்டிப்பாக போய் தரிசித்து அருள் பெற வேண்டும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ராமன் கோயில், கல்யாண ராமன், தாசரதியான ராமன், தசரதன் பெற்ற செல்வம். அவன் ராமன் சீதையை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள இருவரும் கல்யாணராமர் திருக்கோலத்தில் எழுந்துள்ளி உள்ளார்கள். நின்ன திருக்கோலத்தில் ராமன், சீதை, லக்ஷ்மணன், ஆஞ்சநேய சுவாமி மூலவர்களை எல்லாம் சேவித்துக் கொண்டோம். இனி உற்சவர் ரொம்ப ஆச்சரியமா எழுந்துள்ளி உள்ளார். நடுவாக ராமன், ஓர் புறத்தில் லக்ஷ்மணன், ஓர் புறத்தில் சீதை, வழக்கம் போல் எங்கும் எழுந்துள்ளி இருக்கிறார் போலே இவர்கள் உள்ளார்கள். ஆனால் இந்த கோயிலுக்குண்டான தனி சிறப்பு, இங்கு எழுந்துள்ளி இருக்கும் ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேயர் கைகளை கூப்பி கொண்டுள்ளார். ஆனால் கைகளுக்கு நடுவிலும் கதை இல்லை, கால்களுக்கு பக்கத்திலும் கதை இல்லை, தோள்களிலும் கதையை தூக்கி கொண்டிருக்கவில்லை. தன் கூப்பிய திருக்கரங்களுக்கு அருகிலே மணிக்கட்டுக்கு பக்கத்தில் கதையை சாய்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு தனி சிறப்பு. ஏன் கதை கைக்கு நடுவில் இருக்கிறது? இதற்குன்னு ஒரு தனி வரலாறு உண்டு. அஞ்சலி என்பது கூப்பிய கைகளை குறிக்கும். நம்மிடத்தில் இருக்கிற ஒரே ஆயுதம் கைகூப்புதல். பெருமான் நம்முடைய கர்மங்கள், அனாதி காலமான பாபங்களை கண்டு தண்டனை கொடுக்க வரும்போது நம்மிடத்தில் எதிர்பானம் எதுவும் கிடையாது. கைகூப்பி விட்டோமானால் பெருமான் தண்டிக்காமல் விடுகிறார். நாம் கையில் கதையை பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்படியெனில் எதிர்த்து பானம் இருக்கிறதுன்னு பொருள். வில் பிடித்தால் பெருமானை எதிர்த்து பானம் இருக்கிறதுன்னு பொருள். கத்தியை பிடித்தால் பெருமானை எதிர்த்து பானம் இருக்கிறதுன்னு பொருள். ஆனா இந்த எந்த பானமும் எந்த ஆயுதமும் அவன் தண்டனை கொடுக்க வந்தால் பிரயோஜனப்பட போவதில்லை, ஒண்ணுமே பயன்படாது. அதற்குத்தான் ஆஞ்சநேயர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த கதை எதிர்ப்பதற்கல்ல, இதோ பாருங்கள், கை கூப்புவதற்காக. கை கூப்புவதற்குத்தான் இந்த கதை. கதையை இப்படி பிடித்தால் சண்டை போட போகிறார்னு அர்த்தம். கைகூப்பி பக்கத்தில் பிடித்தால் நமஸ்கரித்து விட்டார், அதை கொடுத்து விட்டார் என்பது பொருள். அந்த பொருள் துவனிக்கத்தான் ஆஞ்சநேய சுவாமி கதையை கைகளிலே இடுக்கிக் கொண்டு தன் மணிக்கட்டுக்கு பக்கத்தில் சாய்த்து வைத்துக் கொண்டு அற்புதமான திருக்கோலத்தில் உள்ளார். உற்சவமூர்த்திகள் அனைவரையும் சேவித்துக் கொண்டோம். சிற்றூர் ராமன் கோயில் சென்னை அரக்கோணம் புகைவண்டி மார்க்கத்தில் செஞ்சிபாணம் பாக்கத்துக்கு அருகே உள்ளது. அவசியம் அனைவரும் வந்து தரிசிக்க வேணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் அடுத்த சர்க்கத்தை அடைவோம். தற்போது 98வது சர்க்கத்தில் உள்ளோம். பரதன் ராமனுடைய திருவடிகளை என் தலையால் தாங்கினாலே ஒழிய எனக்கு திருப்தி இல்லை, சாந்தி இல்லை, என் மனம் தவித்து கொண்டுதான் இருக்கும். யாவன்ன சரணோ பிராது பார்த்திவ வியஞ்சனான் விதோ சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதி. என் தலையால் ராமன் திருவடிகளை தாங்கணும், அப்போதுதான் எனக்கு சமாதானம் அடையும். உள்ளம் அதுவரைக்கும் அடங்காது. நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழி என்னும் பிரபந்தத்தில் 2ஆம் பத்தில் 9ஆம் திருவாய்மொழியில் முதல் பாசுரத்தாலே ஒரு அழகான கருத்து கூறுகிறார். நமக்கு இவ்வுலகத்து இன்பமும் வேண்டாம்,
கைவல்யமும் வேண்டாம், ஏன் வைகுந்தமே கூட வேண்டாம். ஆனால் என்ன தெரியுமா எனக்கு விருப்பம்? எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத பற்பு தலைசேர் தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவதீதே. அம்மா பகவானே, அடியேன் இதைத்தான் வேண்டுகிறேன். எனக்கு வீடோ மாவீடோ எம்மா வீடோ எதுவும் வேண்டாம், ஐஸ்வர்யமும் வேண்டாம், கைவல்யமும் வேண்டாம், நீ கொடுக்கும் வைகுந்தம் கூட வேண்டாம். நான் விருப்பப்பட்டேங்கிறதுக்காக எதுவுமே எனக்கு வேண்டாம். ஆனா என்ன வேணும் தெரியுமா? நின் செம்மா பாத பற்பு, உன்னுடைய சிவந்த பெரிய திருவடி தாமரைகள், உன்னுடைய பாதங்கள், அந்த பாதங்களை எடுத்து தலை சேர்த்து ஒல்லை என் தலையோட சேர்த்து வைக்க வேண்டும். பெருமானுடைய பாதங்கள் ஆழ்வாருடைய தலையில் பதிய வேண்டும். அது நடந்ததுன்னா என்ன அர்த்தம்? அப்பதான் நாம் அவனுக்கு தொண்டங்கிறது உறுதிப்படுத்தப்படுகிறது. இல்லைன்னா ஒருவேளை நாம சுதந்திரர்களோ நம்ம இண்டிபெண்டோ என்று தோணும். பகவானுடைய திருவடி நம்ம தலையில பதிஞ்செடுத்து we are totally dependent. இனிமே நாம பெருமானுக்கு அடிமைங்கிறது நிச்சயமாயிடும் இல்லையோ? இதைத்தான் நம்மாழ்வார் பிரார்த்தித்தார். உன் பொன்னடி சேர் தொல்லை என்னும் நின் செம்மா பாதபற்பு தலைசேர் தொல்லை என்னும் பருப்பதத்து கயல் கொதித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த செவடி என் சென்னையின் மேல் பொதித்தாய். இது பெரியாழ்வாருடைய பாசம். நீ உன்னுடைய திருவடிகளை என் தலையில் பதிப்பாய். ஏன் இவர்கள்லாம் பகவானுடைய பாதத்தை போய் தலையால் தாங்க ஆசைப்படுறார்கள்? அவர் பாதம் நம்ம தலையில வந்துட்டால் அப்புறம் நாம் அவன் அடிமை, அவன்தான் நமக்கு சுவாமி, அவனே நாதன், அவர் நமக்கு காப்பார் என்பது உறுதிப்படுகிறது. அதைத்தான் இப்ப பரதனும் வேண்டுகிறான். யாவன்ன பரதோ சரணோ பிராது பார்த்திவ வியஞ்சனான்பிதோ, பெருமான் ராமனுடைய திருவடிகளை நான் தலையால் தரிக்க வேணும். கிருதகிருத்தியா மகாபாகா வைதேகி ஜனகாத்மஜா பர்த்தாரம் சாகராம் தாயாக பிருத்திவ்யா யானுகச்சதி. ராமன் தன்யனானான். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை நிரூபித்தான். அவருக்காக காட்டுக்கே சென்றான். சீதை எவ்வளவு பாக்கியம் பெற்றவள்! ராமனை பின்தொடர்ந்து காட்டுக்கு போனாள். சௌமித்ரி சுமித்திரை பெற்ற செல்வமான இலக்குவனுக்குத்தான் என்ன பேரு, என்ன மங்களம், எவ்வளவு புனிதத்தன்மை! எந்த நாட்டை பத்தியே கவலைப்படாமல் ராமன் பின்னே போனான். சுபக சித்திரகூட்டோசௌ கிரிராஜோசமோ கிரிகி யஸ்மின் வசதி காக்குஸ்தா குபேர இவ நந்தனே. எப்படி குபேரன் தன்னுடைய நந்தவனத்தில் தோட்டத்தில் வீறு கொண்டு விளங்குவனோ அதை போல் ராமன் இந்த கிரிராஜ் என்று பெயர் பெற்றிருக்கிற சித்திரகூடத்தில் உள்ளான். கிரிராஜ் கிரிராஜ்னு ரெண்டு இடத்துக்கு பேர் சொல்வார்கள். ஒன்னு கோவர்தனத்துக்கு பேர், அது பிருந்தாவனத்துக்கு பக்கத்தில் உள்ளது. வடமுதரைக்கு அருகிலே கோவர்தனன் தான் கிரிராஜ். அதே போல சித்திரகூட்டம், இது ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும். அது பாகவதம் கண்ணனை பொறுத்த வரைக்கும் துவாபர யுகத்திலே. ராமாயணம் நடந்த திரேதா யுகத்தை பார்த்தால் சித்திரகூட்டத்தை தான் கிரிராஜ்ங்கிறார். ஆக இவ்விடத்தில் குபேரன் எப்படி தன் நந்தவனத்தில் ஆனந்தமாக இருந்தானோ அதே போல இங்கு ராமன் உள்ளார். சுபக சித்திரகூட்டோசௌ கிரிராஜோபமோ கிரிகி, கிரிராஜாவான உயர்ந்த சித்திரகூடத்தில் உள்ளார். ராமன் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு லங்கைக்கு செல்லுகிறான். வழியில் தானே சித்திரகூடத்தில் தங்கியுள்ளார். அப்படின்னு இந்த ஊரை எதுக்கு சமமா சொல்லலாம்? ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி யோசிச்சு பாருங்க. ராமன் அயோத்தியிலிருந்து புறப்பட்டார், லங்கைக்கு போனோம், வழியில் சித்திரகூடத்தில் தங்கினார். இதே போல வேற கதை என்ன கேள்விப்பட்டிருப்பீள்? ஸ்ரீரங்கத்து நம்பெருமாள் பெரிய பெருமாள் அயோத்தியிலிருந்து விபீஷணன் அழைத்து கொண்டு புறப்பட்டான், லங்கைக்கு போக வேண்டும், வழியில் ஸ்ரீரங்கத்தில் தங்கினார். கேள்விப்படுகிறோம் இல்லையோ? அப்ப சித்திரகூட்ட மலையும் ஸ்ரீரங்கத்தையும் சமமாக கூறலாம் அல்லவா? புறப்பட்டது அயோத்தி, போய் சேர வேண்டியது லங்கை. நடுவுல தங்கின இடம் என்ன ஒரே வித்தியாசம்? ஸ்ரீரங்கம் இருக்கிறது 2 காவிரிகளுக்கு நடுவிலே நிலத்தில், ஆனா சித்திரகூட்ட மலை இருக்கிறது மலையில். இவ்வளவுதான் வேறுபாடு. சுபக சித்திரகூட்டோசௌ கிரிராஜோபமோ கிரிஹி யஸ்மின் வசதி காகுஸ்தா, காகுத்தன் இங்கு வசிக்கிறான். எவ்வளவு ஆண்டுகள்? கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் சித்திரகூடத்தில் ராமன் இருந்தான். இன்னைக்கு யாருக்கும் ராமாயணம் தெரிஞ்சுக்கணும், ராம பக்தி வளரணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா ஒரு தடவையாவது சித்திரகூட்டத்துக்கு போய் 3 நாட்களாவது தங்குங்கள். மந்தாகினி நதி, ஹனுமான் கத்தி, ஒன்னொண்ணுமே ஆச்சரியம். சிந்தாமணி சேவிச்சா அங்கேயே நிற்கலாம். ஓரோரு இடமும் அழகு. சித்திரகூடத்துக்கு போயிட்டோம்னாலே பக்கத்துல ஒரு 30-40 கிலோமீட்டருக்குள்ளாக சரபங்கர் ஆசிரமம், சுதீஷ்ணனுடைய ஆசிரமம், அகஸ்தியருடைய ஆசிரமம் எல்லாமே. சரபங்க ஆசிரமம் 20 கிலோமீட்டர்ல வந்துடும்.
அப்புறம் சுதீஷ்ணாசிரமம், அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர், அங்கேருந்து அகஸ்தியாசிரமம் இன்னொரு 30 கிலோமீட்டர், மொத்தம் 60-70 கிலோமீட்டருக்குள்ளே எல்லாத்தையும் சேவிச்சுட்டு வந்து விடலாம். அந்த ஒன்னொன்னு இயற்கை எழில் அவ்வளவழகாக இருக்கக்கூடிய திருத்தலங்கள். அதனாலதான் இங்க பரதன் சொல்றார், சுபக சித்திரகூட்டோசோ கிரிராஜோபமோ கிரிகி. ஆச்சரியம் தெரியுமா? கண்ணன் மதுரப்பட்டினத்தில் பிறந்தார். ஆனா பிறந்த அன்றைய தினமே புறப்பட்டு இக்கரையிலிருந்து அக்கறை போயிட்டார், கோகுலத்துக்கு போயிட்டார். அவர் அப்ப இருக்கவே இல்லை. மதுரையில் பிறந்தார், உடனே புறப்பட்டார். ஆனா சித்திரக்கூட்டம் அப்படியா? வந்து சேர்ந்தார், இங்கே இருந்தார், பல நாட்கள் இங்கு இருந்தார் அல்லவா? அப்படிப்பட்ட ராமனை தரிசிக்க போகிறேன். தம் திருஷ்டுவா பரத ஸ்ரீமான் முமோத சகபாந்தவ அத்திர ராம இதி ஞாத்வா கத பாரமிவாம்பச. ஒரு பெரும் கடலை தாண்டியவன் எப்படி ஆர்ப்பரிப்பானோ அதே போல் அந்த தொலை தூரத்தில் புகை மூட்டத்தை கண்டான். ராமன் இங்குதான் இருக்கிறான் என்று முடிவெடுத்து கொண்டு நெருங்குகிறான். அடுத்த சர்க்கம் 99வது சர்க்கம். நிவிஷ்டாயாம் து சேனாயாம் உத்சுகோ பரதஸ்ததா ஜகாம பிராதரம் தட்டும் சத்ருக்னம் அனுதர்ஷயன். இனி அண்ணனை காண போகிறோம். சத்ருக்னனுக்கு ஆணையிடுகிறான், சுமந்திரனுக்கு ஆணையிடுகிறான். இருவரும் இருமருங்கிலும் வருகிறார்கள். அதே வசிஷ்டரிடத்தில் வேண்டுகிறான், நம் தாய்மார்கள் மூவரையும் அழைத்து கொண்டு வாரும், அதோ ராமன் இருக்கும் இடம் என்றுதான் நினைக்கிறேன். சுமந்திரஸ்துவாபி சத்ருக்னம் அதூராத் அன்வபத்யத ச லக்ஷ்மணஸ்ய ராமஸ்ய ததர்ஷ ஆசிரமேயுஷா கிருதம் விருக்ஷேஷ்வபிஜானம் குசச்சீரைஹி கொச்சித் கொச்சித். அப்போது சுத்தி இருக்கிற மரங்கள்லாம் கண்டப்படுறது. அதுல இழுத்து கயறுகள் கட்டப்பட்டுள்ளன. ஆங்காங்கு தடம் தெரிகிறது. கீழிடத்திலெல்லாம் ஒற்றையடி பாதை தெரிகிறது. பரதன் புரிஞ்சுகிறார், லக்ஷ்மணன் இரவு பொழுதில் கூட அடையாளம் கண்டுகொள்வதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் போலும். இதோ வரட்டி தெரிகிறது, மானின் சாணகத்தின் வரட்டி, எருமை சாணகத்தின் வரட்டி. ராமன் குளிர் காய்வதற்காக லக்ஷ்மணன் வரட்டி பண்ணி வச்சிருக்கிறான். மன்னே பிராப்தாஸ்ம தந்தேசம் பரத்வாஜஹாயம் அப்ரவீத் நாதி தூரேகி மன்னேகம் நதீம் மந்தாகினீம் இதா. பரத்வாஜர் சொன்ன அனைத்து அடையாளங்களும் கண்ணில் படுகின்றன. சந்தேகமில்லை, ராமன் இருக்கும் இடத்தை நாம் நெருங்கி விட்டோம். அதோ பல அந்தணர்களுடைய வேள்வி புகை தெரிகிறது, ராமனுடைய வேள்வி புகையும் தெரிகிறது. நெருங்கினோம். மந்தாகினி மனு பிராப்தா தம் ஜனம் சேதம் அப்ரவீத் சர்வான் காமான் பரித்யஜ்ய வனே வசதி ராகவா. அனைத்து சுகபோகங்களையும் திறந்து விட்டு ராமன் இந்த நடுக்காட்டிலா வாழ்கிறான். அப்போது ராமன் எந்த இடத்தில் பரணசாலை அமைத்திருந்தாரோ அதற்கு வடகிழக்கு பகுதியில் அழகான ஒரு ஹோமகுண்டம். அங்குதான் தினமும் ராமன் அக்னி காரியங்கள் செய்கிறான். அதை பார்த்தவுடன் பரதனுக்கு இன்னும் நெஞ்சு உறுதிப்பட்டது. கொஞ்ச நேரம் அதையே பார்த்து கொண்டு அழுது கொண்டு நின்றான். இன்னும் உள்ளே செல்லுகிறார். கிருஷ்ணாஜனதரம் தந்து சீரவல்கல வாசசம் உடஜே ராமமாசீனம் ஜட்டாமண்டல தாரிணம். தன்னுடைய பர்ணசாலைக்குள்ளே தரையில் தர்பத்தை பரப்பி அழகான திருக்கோலத்திலே ஷடை முடியோடே நீண்ட நேர் கொண்ட பார்வையோடே கோலனில் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேலியும் பெருமானுடைய அழகான திருத்தோள்களுமாய் ராமனை வெகு தூரத்திலிருந்து தரிசித்தான். பர்ணசாலை தெரிகிறது. உள்ளே ராமன் கீழே அமர்ந்திருப்பது தெரிகிறது. இந்த ராமன் கீழே அமர பிறந்தவனா? இவன் மாந்தோல் மரவுரி தரிக்க பிறந்தவனா? சடைமுடி அணிய பிறந்தவனா? அத்தனை என்னால் தானே இந்த ஆபத்துக்கள் வந்தன என்று மறுபடியும் தவித்து போனான். ஸ்தண்டிலே தர்ப சம்ஸ்தீர்னேன் சீதையா லக்ஷ்மணேனச்ச தம் திருஷ்டுவா பரத ஸ்ரீமான் துக்கமோக பரிப்ளுதா. பார்த்த பரதன் மிகுந்த மயக்கத்தின் வசப்பட்டான். நம்மால் இந்த காட்சி தாங்காது, நம்மால் தானே ராமனுக்கு இவ்வளவு பாடு. திருஷ்ட்வைவ விலரா பார்த்தா பாஷ்ப சந்திக்தயா கிரா அசக்னுவன் வாரயித்தும் தைரியாத் வச்சனம் அப்ருவன். தன்னுடைய கண்களில் நீரை நிறுத்த முடியாமல் இப்படியாக நினைக்கிறான். பட்டாடை புனைந்தவன் போய் இப்போது மாந்தோல் மரவுரி தரித்திருக்கிறான். மலர் மாலை அணிந்தவன் போய் சடையோடே இருக்கிறான். சந்தனம் பூசிறவன் போய் தூசி காட்பட்டிருக்கிறான். எப்பேற்பட்ட உயர்ந்த உயர்ந்த அன்னம் சமைத்த அன்னத்தை உண்டவன் போய் காய்கனிகளை உண்ணுகிறான். இத்தேவன் விலபந்தீனா பிரஸ்வின்ன முகபங்கஜ பாதாவப்ராப்ய ராமஸ்ய பபாத பரதோருதன் உக்த்வா ஆர்யேது சகிருத்தீனம் புனர்நோவாச கிஞ்சன. அந்த தள்ளி இருக்கிற இடத்திலிருந்து கீழே விழுந்து நமஸ்கரித்தான். ராமனை பார்த்து ஆரிய என்று உயர்ந்த ஒரு சொல்லை கூறினான். மேலே பேச மாட்டாமல் தழுதழுத்து கீழே விழுகிறான். ராமன் ஓடி வந்து அள்ளி எடுக்க போகிறான். கேட்போம். தற்போது ராமன் கோயிலிருந்து விடை பெற்று கொண்டு புறப்படுவோம்.